போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதற்காக செயற்படுத்தப்படும் தேசிய திட்டத்திற்கு அமைய நிறுவன மட்டத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள திட்டங்கள், இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ள பணிகள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அந்தந்த நிறுவன மட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றை அடுத்த கூட்டத்தில் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தினார். சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ளோரில் சுமார் 70% போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பதும் இங்கு வெளிப்படுத்தப்பட்டது. கடும் பிரச்சனையாக மாறியுள்ள சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதில் அவர்கள் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை விரைவாக அளிப்பது தொடர்பான புதிய சட்டங்களை தயாரிப்பதன் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. போதைப் பொருளுக்கு அடிமையானோரை புனர்வாழ்வளிப்பதற்கான சட்டமூலமும் இறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் அது விரைவில் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் போதைப்பொருள் பாவனைக்கு தள்ளப்பட்டுள்ளார்களா என்பதை தனிப்பட்ட முறையில் பரிசோதிக்கக்கூடிய போதைப்பொருள் பரிசோதனை தொகுதிகளை மருந்தகங்கள் மூலம் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சந்தைக்கு அறிமுகப்படுத்துவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் நவீன வசதிகளை அறிமுகப்படுத்துதல், பகுப்பாய்வு திணைக்களத்தின் பணிகளை வினைத்திறன் மிக்கதாக செய்தல், பகுப்பாய்வு அறிக்கைகளை பெறுவதற்கு நவீன தொழில்நுட்ப வழிமுறைகளை பின்பற்றுதல், போதைப்பொருள் தொடர்பான சட்டங்களில் ஏற்படுத்த வேண்டிய திருத்தங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.